ஆசீர்வாதமான காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் கூட புதிய கிருபைகளையும் புதிய சந்தோஷத்தையும் புதிய அபிஷேகத்தையும் நாம் பெற்று இந்த நாளில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நாம் வாழ்வோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி கொலோசியருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். அவரோடு கூட மரித்து அவரோடு கூட எழுந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர் உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை நாடுங்கள். நம்முடைய நாட்டம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு எப்போதும் மேலானவைகள். மேலானவைகள் என்று சொல்லும் போது அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், பூமிக்கு உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் எவ்வளவு ஆஸ்தி சம்பத்து எவ்வளவு இருக்கிறது, அவைகளை பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு நாட்டம் உண்டாகலாம். ஆனால் நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசைய நிருபத்தில் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் கூட 40வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆண்டவர் நமது நிமித்தம் செய்த அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக ஆண்டவர் பெரிய யோசனை வைத்திருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். இந்த நாளில் பாருங்க, நாம் கேட்டதான வார்த்தையின்படி மேலானவைகளை நாடி தேடுவோம். கர்த்தர் உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மேன்மையானவைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்காக ஜீவியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர். நீர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர். இந்த காலை நேரத்திலும் கூட மேலான ஆசீர்வாதங்கள் மேல் நாங்கள் நாட்டம் வைக்க, நாங்கள் எங்கள் இருதயங்களை பதித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு நன்மையும் செம்மையுமான நாளாக இருக்கட்டும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் இவர்கள் நிரப்பப்படும் நாளாக இருக்கட்டும். அன்றைக்கு மேல் வீட்டில் 120 பேரை பரிசுத்தாவியினாலே நிரப்பினீர். அதுபோன்று உன்னதத்தின் ஆசீர்வாதங்களாலே உடைய பிள்ளைகள் நிறைவாக நிரப்பப்படட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.